Hi students, நம்ம இந்த வீடியோல tangents to a circle பத்தி பார்க்க போறோம். ஒரு சர்க்கிள்க்கு tangentனா என்ன, அது எப்படி வரையணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதுல தெளிவா. tangent அப்படின்றத வந்து தமிழ்ல தொடுகோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கிள ஒரே ஒரு பாயிண்ட்ல தொட்டுட்டு போற லைன் தான் வந்து தொடுகோடு. இப்போ சர்க்கிள்க்கு வெளியில நம்மளுடைய ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா இந்த லைன் வந்து கரெக்டாக ஒரே ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணிட்டு போயிருந்தா அதை வந்து நம்ம டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த லைன் வந்து சர்க்கிள்க்கு இப்படி கொஞ்சம் உள்ள பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லைன் வந்து உங்களோட சர்க்கிளை ரெண்டு பாயிண்ட்ல மீட் பண்ற மாதிரி ஆயிடும். அப்படி மீட் பண்ணிச்சுன்னா அதை நம்ம டேஞ்சன்ட்னே சொல்ல மாட்டோம், அதுக்கு பேர் வந்து சீக்கண்ட். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா the line which intersect circle at 2 point is called secant அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட்ல தொட்டுச்சுன்னா அதுக்கு பேர் tangent அப்படின்னு சொல்லுவாங்க. டேஞ்சன்ட்டோட ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, டேஞ்சன்ட்டோட இந்த பாயிண்ட்டும் சர்க்கிளோட இந்த பாயிண்ட்டும் சேம் பாயிண்ட் தான். இதுக்கு பேர் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லப்படுது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டையும் சர்க்கிளோட சென்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு பர்பண்டிகுலர் லைன் கிடைக்கும். அதாவது கண்டிப்பா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். நம்ம எங்க இருந்து டேஞ்சன்ட் வரைஞ்சிருந்தாலும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து டெஃபினட்டா 90 டிகிரி தான் ஃபார்ம் பண்ணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ சர்க்கிளோட ரேடியஸும் உங்களோட டேஞ்சன்ட்டும் எப்பவும் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்பர் ஆஃப் த டேஞ்சன்ட் பத்தி பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது, ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல மேல ஒரே ஒரு நம்ம டாட் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த டாட் வழியா எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும்னா கண்டிப்பா ஒரே ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். இந்த பாயிண்ட் வழியா நம்மளால ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். இதுக்கு பேர் வந்து the point lies on the circle அப்படின்னு சொல்லுவாங்க. சரி மேம், அப்படி பார்த்தா சர்க்கம்ஃபரன்ஸ்ல வந்து நிறைய பாயிண்ட் இருக்கு, ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேஞ்சன்ட் வரையல. அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, அந்த எல்லா பாயிண்ட் வழியாவும் நம்மளுக்கு டேஞ்சன்ட் வரும். ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் வழியா ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய முடியும். பிளாங்கா how many tangents can be drawn to the circle னு கேட்டாங்கன்னா infinitely many தான் நம்ம சொல்லுவோம். ஒரே ஒரு பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒரே ஒரு டேஞ்சன்ட் வரையணும். அதே மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு, சப்போஸ் அந்த பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்டா இருந்தா, எக்ஸ்டீரியர்னா என்ன, எக்ஸ்டீரியர் அப்படின்னா சர்க்கிளை விட்டு வெளியில இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் சர்க்கிள்ல இருந்து வெளியில இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சர்க்கிள், இந்த சர்க்கிளுக்கு வெளியில ஒரு பாயிண்ட் இருக்கு, இது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருந்து நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சோம்னா எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும்னா இந்த பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளுக்கு இந்த பக்கம் ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். அதே மாதிரி மேலேயும் நம்மளால இப்படி இந்த சைடில் வரைஞ்சாலும் அது வந்து கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போகும். ஸோ இப்படி ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். இப்போ டேஞ்சன்ட்டோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ இந்த வெளியில இருக்க எக்ஸ்டீரியர் பாயிண்ட் நான் பீன்னு எடுத்துக்கிறேன், இங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து ஏ, இந்த பக்கம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து பின்னு வச்சுக்கோங்களேன். டேஞ்சன்ட்டோட லென்த்ன்றது பில இருந்து ஏ வரைக்கும் தான். இந்த லைன் எவ்வளவு தூரம் வேணாலும் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும், அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. டேஞ்சன்ட் அப்படின்றது பில இருந்து ஏ வரைக்கும் தான், இங்க வந்து பில இருந்து பி வரைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருந்து ரெண்டு டேஞ்சன்ட் வரைகிறோம் இல்லையா, அந்த ரெண்டு டேஞ்சன்ட்டோட லென்த்தும் எப்பவும் எப்படிதான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அப்போ பிஏஸ் ஈக்குவல் டு பிபின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். நமக்கு நிறைய சம்ஸை சால்வ் பண்ண இது நமக்கு தேவைப்படுது. ஸோ பிஎஸ் ஈக்குவல் டு பிவி பார்த்தாச்சு. இது வந்து ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். இப்போ கொஸ்டின்ல ஒரு இன்டீரியர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்னா என்ன, இன்டீரியர்னா உள்ள அப்படின்னு அர்த்தம். சர்க்கிளுக்கு உள்ள ஒரு பாயிண்ட் இருக்கு, ஸோ எங்கேயோ இருக்கு, சர்க்கிளோட சென்டர் இல்லாமல் எங்கேயோ ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சர்க்கிளுக்கு உள்ள இருக்க பாயிண்டை யூஸ் பண்ணி நம்மளால டேஞ்சன்ட்டே வரைய முடியாது, நோ டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஆன் த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் இருந்தால் நம்மளால ஒரு டேஞ்சன்ட் வரைய முடியும். ஸோ ஒன் டேஞ்சன்ட், இது ஒன் டேஞ்சன்ட் வரையலாம். சர்க்கிளுக்கு வெளியில எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருந்து எத்தனை டேஞ்சன்ட் வரைய முடியும்னு கேட்டாங்கன்னா 2 டேஞ்சன்ட்ஸ் வரைய முடியும். இன்டீரியர் பாயிண்ட்ல இருந்து எத்தனை டேஞ்சன்ட் கேட்டாங்கன்னா நோ டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ல இருந்து வரைகிற ரெண்டு டேஞ்சன்ட்டை யூஸ் பண்ணி எந்தெந்த ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவலாக வரும், எதெல்லாம் சப்ளிமெண்ட்ரியாக வரும், எது டபுள் த டைம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி பிஏவும் பிபியும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஸோ எப்போவுமே சர்க்கிளோட ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் 90 டிகிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால இந்த ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிள் பியும் டெஃபினட்டாக 90 டிகிரி இருக்கும். இப்போ பின்றது ஒரு எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னு பார்த்தோம். இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் வந்து இப்போ ஓல இருந்து ஒரு டி மீட்டர் அவே இருக்கு, இல்லை டி சென்டிமீட்டர் அவே இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேஞ்சன்ட்டோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓஏ அப்படின்றது நம்மளோட சர்க்கிளோட ரேடியஸ்.
நம்ம இதை எப்படி இந்த பிஏவை கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்மளோட பித்தகரஸ் அப்ளை பண்ணி. ஏன்னா மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் எப்போவுமே ஹைபார்டெனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும்ல. அந்த ப்ராப்பர்ட்டியில் முதல்ல ஹைபார்டெனஸ் இங்கே யார்? ஓபி. ஸோ ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல், ஏன்னா 90 டிகிரிக்கு எதிரில் வர லென்த்து தான் எப்போவுமே பெருசாக இருக்கும். அதனால் ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏபின்றது தான் நம்மளோட டேஞ்சன்ட்டோட லென்த்து. இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் ஓஏ அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்னவாகும்? மைனஸ் ஆகும். அப்போ ஓபி ஸ்கொயர்ட் மைனஸ் ஓஏ ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். இதில் கொஸ்டினில் ஓபியோட லென்த் வந்து டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஓஏன்றது ரேடியஸ்ன்றதுனால இதை நம்ம ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். which is equal to AP square. ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகும். அப்போ ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்றது தான் நம்மளோட லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட். லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட்டுக்கு டைரெக்டாக ஃபார்முலா கேட்டாங்கன்னா ரூட் ஆஃப் டி ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுங்கள். டின்றது அந்த பின்றது எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம டி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிள்ஸ். ஆங்கிள் யூஸ் பண்ணி இப்போ இது மொத்தமாக இந்த டயக்ராமை பாருங்களேன். ஓஏபிபி அப்படின்றது ஒரு குவாட்ரிலேட்டரில் மொத்தம் 4 ஆங்கிள் இருக்குது. இந்த 4 ஆங்கிளில் ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் ஆல்ரெடி 90 டிகிரின்னு தெரியும். இந்த ஓவும் பியும் நமக்கு தெரியாது. ஸோ அவங்களோட ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த டயக்ராமில் ஓஏபிபின்றது ஒரு 4 சைடட் ஃபிகர். அப்போ அது ஒரு குவாட்ரிலேட்டரலோட 4 ஆங்கிள் ஆட் பண்ணால் எப்போவுமே நமக்கு 360 டிகிரி தான் கிடைக்கும். அப்போ ஆங்கிள் ஓ, இந்த டோட்டல் ஆங்கிள் ஓ, இந்த பிபிஏ இவங்க எல்லாரையுமே ஆட் பண்ணால் 360ன்னு எழுதிக்கலாம். இதில் கொஸ்டின்லேருந்து நமக்கு தெரிஞ்சது ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் 90ன்னு. ஸோ ஏக்கு பதிலாக 90, பிக்கு பதிலாக 90. 90 ஆட் பண்ணால் 180 வரும். ப்ளஸ் 180 அந்த பக்கம் போனால் மைனஸ் 180 ஆகிருக்கும். 360ல் 180 மைனஸ் பண்ணால் 180. ஸோ ஓன்றது இந்த ஹோல் ஆங்கிள், அதை நம்ம வந்து ஏஓபின்னு சொல்லணும். பின்றதும் இந்த ஃபுல் ஆங்கிள் தான். ஸோ பிபிஏ இல்லை ஏபிபி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த ஹோல் ஆங்கிளையும் எடுத்து ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் என்ன தான் வரும்? 180 டிகிரி தான் வரும். இப்போ எக்ஸாமில் ஒரு பக்கம் 60 இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக 180ல் மைனஸ் பண்ணி அது 120ன்னு டேரெக்டாக சொல்லிட முடியும். ஸோ ஆங்கிள் இன்க்ளைன்டு பை த டேஞ்சன்ட் அண்ட் ஆங்கிள் ஃபார்ம்டு இன் த சென்டர் ஆல்வேஸ் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியும் இங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், கடைசியாக ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ன்றதையும் இப்படி வந்து லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓஏபி அப்படின்ற ஆங்கிள் இல்லைனா ஓபிஏ அப்படின்ற ஆங்கிள், இந்த 2 ஆங்கிளும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ வந்து ஒரு 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி படி இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். இந்த ஆங்கிள் வந்து இந்த பின்ற ஆங்கிள் கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் பார்க்க போறீங்க. இந்த பின்ற ஆங்கிளுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்ற ஆங்கிள் இருக்குல்ல, இதில் பாதி தான் இந்த ஆங்கிள் இருக்கும். அது எப்படி மேம் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்? 100% சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இப்போ பிஏவும் பிபியும் ஈக்குவல்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா 2 டேஞ்சன்ட் எக்ஸ்டீரியர் பாயிண்ட்லேருந்து வரைஞ்சா அவங்களோட லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது ஏபிபின்றது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஆங்கிளும் டெஃபினட்டாக எப்படி இருந்திருக்கும்? ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். மொத்தமாக 90, இந்த உள்ளே வர பார்ட் மட்டும் எக்ஸ். அதே மாதிரி இங்கேயும் இந்த ட்ரையாங்கிள்குள்ள பார்ட்டை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எப்போவுமே என்ன தான் வரும்? 180 டிகிரி தான் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த பியோட ஆங்கிள் வந்து 180 மைனஸ் 2x இருந்திருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா இந்த பக்கம் ஒரு எக்ஸ், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஆட் பண்ணால் 2x. அப்போ இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும்னா 180ல் மைனஸ் பண்ணணும். அதனால 180 மைனஸ் 2x அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இது 180 மைனஸ் 2xன்னு எழுதியாச்சு. அப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாக 90 டிகிரி. 90ல் ஒரு போர்ஷன் பாதி வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இப்போ இந்த உள்ள வர ஆங்கிள் வந்து லென்த்து கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும்னா 90 மைனஸ் எக்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா மொத்தமாக 90 எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கிறது வந்து 90 மைனஸ் எக்ஸ். அப்போ நான் இங்கே கலர் பண்ணியிருக்கிற இந்த வேல்யூ வந்து டெஃபினட்டாக 90 மைனஸ் எக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இது 180 மைனஸ் 2x, இது வந்து 90 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம வந்து 2வை வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன வரும்னு பாருங்கள். 90 மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். 90 மைனஸ் எக்ஸ்ன்ற ஆங்கிள் தான் இங்கே இருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா இந்த ஆங்கிளை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைனா இந்த ஆங்கிளை 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே வர்ற ஆங்கிள் வரும் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஸோ இதை வந்து ஈஸியாக ஒரு ப்ராப்பர்ட்டி இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஏபிபி அப்படின்ற ஆங்கிள், ஏபிபி அப்படின்ற இந்த மொத்த ஆங்கிள் எப்போ கிடைக்கும் அப்படின்னா டபுள் த டைம் ஆஃப் இந்த ஆங்கிளை பண்ணும்போது கிடைக்கும். அதாவது ஓஏபி பண்ணாலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டபுள் த டைம் ஆஃப்
OBA பண்ணாலும் கிடைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிள் பை 2 பண்ணால் இந்த மொத்த பியும் நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி டெஃபினட்டாக நம்மளால் அது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இங்கே நம்ம சென்டரில் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த பக்கமும் கூட கண்டிப்பாக சேம் ஆங்கிள் தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே வர்ற ட்ரையாங்கிளும் இந்த கீழே வர்ற ட்ரையாங்கிளும் ஆக்சுவலாக காங்குரண்ட் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட பிஏவும் இந்த ட்ரையாங்கிளோட பிபியும் ஈக்குவல். நடுவில் போகிற ஓபின்ற லைன் வந்து ஒரு காமன் சைடு ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும். இங்கே ஓஏவும் இந்த ஓபியும் ஈக்குவல். அப்போ ரெண்டு ரேடியஸும் ஈக்குவல். அப்போ ட்ரிபிள்எஸ் படி அந்த 3 ஆங்கிள்ஸுமே டெஃபினட்டாக இப்படி தான் இருந்திருக்கும், ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். அதனால இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது ஆல்ரெடி 90 ஈக்குவல் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதுதான் டேஞ்சன்ட்டை பற்றின மொத்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.